இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் 24வது அகில இந்திய மாநாட்டு நகல் தீர்மானம். அந்த நகல் தீர்மானத்தை கவிஞர் தமிழொலியின் பார்வையில் கவிஞர் தமிழொலி இருந்திருந்தால் எப்படி பார்த்திருப்பார்? அத்துணை பேரும் வர்க்கமாக அணிதிரட்டுவோம், சோசியலிசமே தீர்வு என்பதை மக்களை உணரச் செய்வோம், சமதர்மமான வாழ்க்கை அது சமூகத்திலும் சரி பொருளாதாரத்திலும் சரி அடைவதற்கான அனைத்து முயற்சியும் மேற்கொள்வோம். அதுவே கவிஞர் தமிழொலிக்கு நாம் செலுத்தக்கூடிய அஞ்சலி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் 24வது அகில இந்திய மாநாட்டு நகல் தீர்மானம். அந்த நகல் தீர்மானத்தை கவிஞர் தமிழொலியின் பார்வையில் கவிஞர் தமிழொலி இருந்திருந்தால் எப்படி பார்த்திருப்பார்? தாமிய கசாயம் ஒரு கட்சி மாநாட்டு தீர்மானத்தை பத்தி பேசணும்னு பல பேருக்கு தோணலாம். கம்யூனிஸ்ட் கட்சி மாநாடு நடக்குது, கம்யூனிஸ்ட் கட்சி மாநாடு நடத்தினா அதை பத்தி எழுத்தாளர் சங்கம் அது நகல் தீர்மானத்தை கட்சியினுடைய பிரதிநிதிகள் விவாதிக்க போறாங்க, இவங்க எதுக்கு இங்க பேசுறாங்கன்னு கூட பல பேருக்கு தோன்றலாம். என்ன நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா, அந்த நகல் தீர்மானம் இந்த முறை பொதுவெளியில வைக்கப்பட்டிருக்கு. பொதுவெளியில வைக்கப்பட்டது மட்டுமல்ல, எல்லோரும் கருத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அதுல கேட்டோம். டைம்ஸ் ஆஃப் இந்தியால முதல் பக்கத்துல அது வருது. அதுல சொல்லப்பட்ட அந்த பாசிசத்தை பற்றிய அந்த விமர்சனத்தை குறித்து அவங்க ஒரு விமர்சனத்தோட டைம்ஸ் ஆஃப் இந்தியால வெளியிடுறாங்க. ஒரு ஆவணம், ஒரு இலக்கியம், ஒரு கட்சியினுடைய ஒரு முக்கியமான ஆவணம். இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரதிநிதிகள் உட்கார்ந்து பேச போறாங்க, வர்க்கமாக அணிதிரள்வதை பற்றி பேசக்கூடிய ஒரு ஆவணம் என்று சொன்னால், அந்த ஆவணத்தை கவிஞர் தமிழொலியின் பார்வையில் பார்க்கிறதுல ஒரு எழுத்தாளர் சங்கம் செய்யாமல் வேறு யார் செய்ய முடியும் என்பதுதான். சமூகத்துல எந்த சிக்கல் வந்தாலும் தலையிடும். பிஜியில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி மகாகவி பாரதி எழுதுறார். கவிஞர் தமிழொலி அவர்கள் ஆப்பிரிக்கால நடக்கிற பிரச்சனைகளை பற்றி எழுதுறார், இலங்கையில நடக்கிற பிரச்சனைகளை பற்றி எழுதுறார். அப்ப இலங்கையில் இருக்கிற தொழிலாளி வர்க்கம், ஆப்பிரிக்கால இருக்கிற தொழிலாளி வர்க்கம், ஐரோப்பால இருக்கிற தொழிலாளி வர்க்கம், அமெரிக்கால இருக்கிற தொழிலாளி வர்க்கம் மதுரையில ஏப்ரல் 2 to 6 வரைக்கும் கூட போறாங்க. அப்போ இந்த தொழிலாளர்களை பற்றி பேசிய ஒரு கவிஞனுடைய நினைவு நாள்ல 2ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை மதுரையில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் அந்த அகில இந்திய மாநாடு எதை பற்றி பேச போகிறது என்பதை பற்றி நாமும் சற்று பேசுவது நன்றாக இருக்கும் என்பதுதான் இந்த தலைப்புக்கான முக்கிய காரணம். நம்மளே கட்சியினுடைய திட்டங்கள் அப்படின்னு சொல்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஆவணம். மரியாதைக்குரிய வாசே குழந்தைசாமி அவர்கள், அவர் இறப்பதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு அதிகாலை எனக்கு போன் பண்ணி எனக்கு எல்லா கட்சியினுடைய திட்டங்களும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு சிபிஎம் திட்டம் கிடைக்கல, எனக்கு சிபிஎம் திட்டம் எடுத்து கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். கேட்டு 10 வருஷத்துக்கு மேல இருக்கும். தொடர்பே மீனாட்சி சுந்தரம் அப்ப தீக்கத்தினுடைய ஆசிரியராக இருக்கிறார். வாசே குழந்தைசாமி அவர்கள் என்னிடம் கேட்கும் போது அதிகாலை 5:30 மணி. நான் 10 மணிக்குள்ள அவர்கிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டுடைய கட்சி திட்டத்தை கொண்டு போய் அவரிடம் சேர்த்தேன். சேர்த்த பிறகு நான் தோழர் மீனாட்சி சுந்தரத்திடம் சொன்னேன், இந்த மாதிரி வாசே குழந்தைசாமி பல கட்சி திட்டத்தை எடுத்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறாராம், சிபிஎம் திட்டம் கேட்டாரு, நான் அவர்கிட்ட கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நானும் அவரை போய் சந்திக்கணும்னு விரும்புறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். 2 நாள் கழித்து தினமணி பத்திரிகையில வாசே குழந்தைசாமி அவர்களுடைய கட்டுரை வருகிறது. அந்த கட்டுரையில மொழி கொள்கையை பற்றி ஆய்வு செய்து எழுதுறார். அந்த கட்டுரையினுடைய இறுதி பகுதியில் அவர் என்ன எழுதுறாருன்னா, மொழி சிக்கல்கள்ல மிகவும் தெளிவான பார்வை கொண்ட கட்சி திட்டமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் திட்டம் அமைந்திருக்கிறது. நான் ஏன் இந்த இடத்துல குறிப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு கட்சி திட்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது எந்த கட்சியாக இருக்கட்டும், அந்த திட்டத்தை எடுத்து அந்த திட்டத்துல மக்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா, அந்த திட்டம் என்ன பத்தி பேசுதா அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையா? அதுவும் தொழிலாளியோட நலனுக்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் இருக்கு, இது போல பொது உடைமை இயக்கங்கள் இருக்குன்னா அந்த பொது உடைமை இயக்கத்தினுடைய திட்டங்கள் என்ன பேசுகிறது, அது என்ன தீர்வுகளை வைக்கிறது, அந்த தீர்வுகளில் இருக்கக்கூடிய ஒற்றுமை என்ன, அந்த ஒற்றுமையை பயன்படுத்தி எப்படி மக்களை நம்மால் வர்க்கமாக அணிதிரட்டுவது, கட்சியாக நீ வெவ்வேறு அமைப்பாக இருந்தால் கூட தொழிலாளி வர்க்கமாக ஒன்று திரட்ட முடியுமா என்கின்ற வகையில மக்களை ஒன்று திரட்டுவதற்கு என்னென்ன வாய்ப்புகளை நம்மால் பயன்படுத்த முடியும் என்பதுதான் 21ஆம் நூற்றாண்டில நமக்கு இன்றைய தேதியில உலகம் முழுக்க இருக்கிற சவால் என்பதை, இது இந்தியாவுக்கான சவால், சென்னைக்கான சவால், தமிழ்நாட்டுக்கான சவால் இல்ல, உலக தொழிலாளி வர்க்கத்திற்கு விடப்பட்டிருக்கிற சவால் என்பதை நாம் அதுதான் மதுரை மாநாட்டினுடைய மிக முக்கியமான. மதுரை மாநாடு என்பது சாதாரண நேரத்தில் நடக்கல. இந்தியாவுடைய தொழிலாளி வர்க்கம் எப்படி ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கோ, அதுபோல் உலக தொழிலாளி வர்க்கம் சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கு. அப்ப உலக தொழிலாளி வர்க்கம் சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கிற சூழல்ல ஒரு அகில இந்திய மாநாடு, சர்வதேச பிரதிநிதிகள் எல்லாம் வாழ்த்துரை சொல்வதற்காக வருகை தர இருக்கக்கூடிய ஒரு மாநாடு என்கின்ற போது, அந்த மாநாட்டில ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி இந்தியா முழுக்க இருந்து தொழிலாளி வர்க்கம் லட்சக்கணக்கில் அந்த மாநாட்டிலே தங்க
முன்னெடுக்க போகிறார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய சூழல்ல அந்த மாநாடு எதை பற்றி பேசுகிறது அப்படின்றது இன்னும் முக்கியத்துவம் இருக்கு. நீங்க அமெரிக்கால நடக்கிற விஷயத்தை கொஞ்சம் கூர்மையா பாருங்க, தமிழொலியை புரிந்து கொள்ள முடியும். கையிலும் காலும் விலங்கிட்டு ஒவ்வொரு ஊரா கொண்டு போய் இறக்கிட்டு இருக்கிறாங்க ராணுவ விமானத்துல. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அமெரிக்காவுடைய மக்களுடைய வரி பணம் வீணாக கூடாதான், அமெரிக்காவோட மக்களுடைய வரி பணம் அமெரிக்கர்களுக்கே செலவாகணுமா, அமெரிக்க மக்களுடைய வரி பணத்தை காப்பாற்றுவதற்காகவோ அமெரிக்க மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்காகவோ வெளிநாட்டிலிருந்து இங்க சட்ட அங்கீகாரம் இல்லாமல் உள்ளே வந்தவர்களை விடுறேன்னு சொல்றாங்க. இது உண்மை என்று எடுத்துக்கொண்டால் நீங்க அவர்களை வெளியேற்றும் பொழுது எவ்வளவு குறைவான செலவுலையோ அவ்வளவு குறைவான செலவுல தானே வெளியேற்றணும். அமெரிக்க மக்களுடைய வரி பணத்தை பாதுகாப்பதற்காக அவங்க செலவுகளை குறைத்து அவர்களுக்கே அந்த செலவை அதிகப்படுத்துறது தான் என்னோட நோக்கம். இதுதான் நோக்கம்னா நீங்க குறைவான செலவு பண்ணணும். நீங்க பயணிகள் விமானம்னு சொல்றோம் இல்லைங்களா, பயணிகள் வணிக ரீதியாக இயங்கக்கூடிய பயணிகள் விமானத்துல பயணம் செய்தால் எவ்வளவு கட்டணம் ஆகுமோ அதை விட 10 மடங்கு அதிகமான கட்டணம் கொடுத்து ஒருத்தரை கொண்டு வந்து இறக்கிறது நியாயமா? நீங்க கமர்ஷியல் பிளைட்ல ஏற்றி அனுப்பிச்சீங்கன்னா என்ன கட்டணம் ஆகுமோ அதை விட 10 மடங்கு அதிகமான கட்டணம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா பாதுகாப்பு விமானத்துல கொண்டு வருது. ஏன்னா அதுக்குன்னு உண்டான ஃபியூவல் இருக்குல்ல, அதனுடைய ஸ்பீடு, அந்த ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி அது பயன்படுத்தக்கூடிய எரிசக்தி, இந்த செலவுகள் எல்லாம் சேர்த்தீங்கன்னா அந்த செலவு அதிகம். அப்போ சாதாரண பிளைட்டை யூஸ் பண்ணாம டிஃபென்ஸ் பிளைட்டை யூஸ் பண்றதுன்னு இருக்கு பாருங்க, அது என்ன அர்த்தம்? அது இன்னொருவனுடைய இறையாண்மையை கேள்விக்குள்ளாக்குறது. சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு நாட்டினுடைய வான்வெளி மீது அனுமதியோடு கமர்ஷியல் பிளைட் வரலாம், டிஃபென்ஸ் பிளைட் வர முடியாது. இன்னொரு நாட்டோட ராணுவ பிளைட் வர முடியாது. அப்போ நான் என் நாட்டிலிருந்து நான் ராணுவ விமானத்தை உன் நாட்டுக்கு அனுப்புறேன்னா 140 கோடி இந்திய மக்களுக்கு விடப்பட்ட சவால். அது இந்திய மக்களுடைய இறையாண்மைக்கு விடப்பட்ட சவால். சாதாரண விஷயமா அது. அதே போலதான் மற்ற நாடுகள்லாம். கொலம்பியால சின்ன நாடுதான், ரொம்ப கஷ்டத்தில் இருக்க நாடுதான், வறுமையில் இருக்க நாடுதான், கவலைப்படாம திருப்பி அடிச்சான்ல, நீ வந்தா சுற்றுவேன்னால என் பிளைட் அனுப்புறேன், என் பிளைட்ல ஏத்தி அனுப்புன்னு மிக பாதுகாப்பாக கண்ணியத்தோடு தன் மக்களை தன்னுடைய விமானத்துல கொண்டு வந்தது மட்டுமல்ல, விமானத்திற்குள்ளேயே அந்த நாட்டினுடைய கொலம்பியா நாட்டினுடைய அதிபர் ஏறி போய் ஏதோ சிக்கலுக்காக ஏதோ வறுமைக்காக பிரச்சனைக்காக நீங்க அங்க போயிட்டீங்க, பரவாயில்ல, ஒண்ணும் கவலை இல்ல, உங்க அத்தனை பேருக்குமான பாதுகாப்பை நான் இந்த நாடு கொடுக்கும், இந்த நாட்டின் மக்கள் நீங்கள், எனவே எங்க நாட்டுக்கு நாங்க மகிழ்ச்சியோடு உங்களை வரவேற்கிறோம், உங்களுக்காக வேலையை தர்றோம், உங்களுக்கான உணவை நாங்க தர்றோம் என்று அந்த அதிபர் போய் கூப்பிடுறாரு. தானையா கண்ணியம்? பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் கூறு 21 எழுதி வச்சிருக்கிறார், ஃப்ரீடம் டு லைஃப், விலங்கை போல் வாழ்வதா. உச்ச நீதிமன்றம் சொல்றாங்களே கண்ணியமிக்க வாழ்க்கைக்கான உத்தரவாதம். தேர்ந்தெடுத்த இடத்தை பாருங்க, தேர்ந்தெடுத்த இடம் எது? 13 வயசுல ரத்தம் தோய்ந்த மண்ணை எடுத்தான பகத்சிங். 10 ஆண்டுகள் தான், 23 வயசுல அவனை தூக்கிலிட்டு கொள்றான் பிரிட்டிஷ்காரன். அந்த 13 வயசுல ரத்தம் எடுத்த ஜாலியன் வாலாபாக், அந்த ஜாலியன் வாலாபாக் அம்ரிஸ்டரை அமெரிக்கா தேர்ந்தெடுத்திருக்குன்னா சாதாரண விஷயமா? அம்ரிஸ்டர்ல கொண்டு வந்து அந்த டிஃபென்ஸ் பிளைட்ல கொண்டு வந்து இறக்கிறதுக்கு இந்திய அரசு அனுமதிச்சிருக்குன்னா அது சாதாரண விஷயமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்க கொண்டு வந்து யாருக்கு எந்த அடிமணியில கை வைக்கிற, யார் இந்த இளைஞனுடைய ஆதர்ச சக்தியாக இருக்கிறானோ, எவனை இந்த இளைஞர்கள், இந்திய நாட்டினுடைய இளைஞர்கள் தங்களுடைய தலைவனாக தன்னுடைய வழிகாட்டியாக தேர்ந்தெடுத்து வச்சிருக்கானோ அந்த பகத்சிங்கை கொச்சைப்படுத்துற விஷயம் தானே. அவனுடைய வீரத்தை, அவனுடைய சுதந்திரத்தை, அந்த சுதந்திர தாகத்தை, அவன் நினைத்த லட்சிய இந்தியாவை கிடைக்காது என்று சொல்ற விஷயம் தானே. கொதிக்கணும்ல. 140 கோடி மக்களுக்கு, பிரதமருக்கு கொதிக்குதா கொதிக்கல நமக்கு தெரியாது, ஆனா 140 கோடி மக்களுக்கு கொதிக்கணுமே. எப்படிதான் வந்தா அவன் உள்ள கேட்கணும்ல. கேட்டுமா? வீட்டுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணமா? பிள்ளைகிட்ட டிஸ்கஸ் பண்ணமா? இந்த பிளைட்டுக்கும் அந்த பிளைட்டுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னு கணக்கு போட்ட, மத்ததுக்கெல்லாம் கணக்கு போடுவோமே, இந்த கணக்கு போட்டோமா? யோசிச்சு பாருங்க. ஏன் கணக்கு போடல? ஏன் பத்திரிகையை படிக்கல? ஏன் இது ஒரு செய்தியாவே நம்ம பார்க்கல? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் ஏப்ரல் மாசம் 2ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரைக்கும் விவாதிக்கிறதுக்காக வைத்திருக்கிற ஆவணத்திற்கும் கவிஞர் தமிழொலிக்கும் இருக்கிற நெருக்கமான தொடர்பு என்ன அப்படின்னு கேட்டா, இன்றைக்கு ஜெர்மனியில தொடங்கி அமெரிக்கால இருந்து இத்தாலி உள்ளிட்ட பல நாடுகளிலும் வலதுசாரிகள் என்று சொன்னால் அது இன்னொரு கட்சி அல்ல, இனத்தின் அடிப்படையில ஒரு இனத்தினுடைய மேலாண்மையை பற்றி பேசக்கூடிய, அந்த இனம் மட்டுமே இந்த நாட்டில் வாழ முடியும் என்று பேசக்கூடிய, மற்ற இனத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த நாடு கிடையாது என்று பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய சித்தாந்தம் மேலோங்கி வருகிறது. இங்கிலாந்துல அப்படி வளர பார்த்தது. ஆனா இங்கிலாந்து மக்கள், இங்கிலாந்தினுடைய தொழிலாளி வர்க்கம் விழித்தெழுந்து அவர்களை தோற்கடித்து
தொழிலாளர் கட்சியை தேர்ந்தெடுத்தது. ஆனால் அதற்கு பிறகு நடந்த 2-3 தேர்தல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலதுசாரிகளுடைய ஆதிக்கம்ன்றது மிகப்பெரிய அளவுல உருவாகி இருக்கிறது. வெறும் வலதுசாரி, வெறும் மதம் சார்ந்தது என்பது அல்ல. அது ஒரு இனத்தை அடையாளப்படுத்தி அந்த இன மக்களுக்கு துரோகம் செய்வது என்பதுதான். அமெரிக்காவில் இருக்கிற ஏழை மக்கள் இருக்காங்கல்ல, அமெரிக்காவில் இருக்கிற ஏழை மக்களுக்கு நீ என்ன செய்ய போற? நீ கல்வித்துறையை கலைக்கிற. கல்வித்துறை என்ன செய்துட்டு இருந்தது? அமெரிக்காவில் இருக்கிற ஏழை மக்களுக்கு நிதி கொடுக்கிற துறை அது. கல்வித்துறைனா இந்தியாவில் இருக்கிற கல்வித்துறை மாதிரி கிடையாது. அமெரிக்காவில் இருக்கிற அது கிராண்ட் கொடுக்கறது தான் அதோட வேலை, வேற எதுவுமே கிடையாது. ஸ்கூல் எஜுகேஷன்ல இருந்து ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் பாலிசி டிசிஷன் எடுக்கிறவங்க ஸ்டேட், அந்தந்த கவுண்டி, அந்தந்த பள்ளிக்கூடம், அந்தந்த யூனிவர்சிட்டி. இவன் போய் உத்தரவுலாம் போட முடியாது. இந்தியால உத்தரவு போடுற மாதிரி துட்டு கொடுக்கறதா அவனோட வேலை. நான் துட்டு கொடுக்க மாட்டேன்ட்டான். நான் பணம் கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லைன்னா நம்ம ஊர்ல நிறைய பேர் பத்தியா, அமெரிக்கால பத்தியா மத்திய அரசாங்கம் தன் கையில் கல்வி வேண்டாம் என்று மாநில அரசுக்கே கொடுத்து விட்டது. இங்க இருக்கிற மாநில அரசு மத்திய அரசுன்றது வேறையா, அங்க இருக்கிற மாநில அரசு மத்திய ரெண்டும் ஒண்ணு கிடையாதுயா. அந்த அவன் தொழிலாளி வர்க்கத்துக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிறான். அதை இதோட கம்பேர் பண்ணாங்க. இது அத்துணையுமே விவாதிக்கக்கூடிய, சர்வதேச அளவில் நடந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் விவாதித்து இந்த சிக்கல்கள் இந்தியாவை இப்படி தாக்குது அப்படின்னு விவாதிக்கக்கூடிய அந்த ஆவணத்துல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த கட்சி திட்டத்துல வாசிய குழந்தைசாமி மொழியை சொன்னல, அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி திட்டத்துல 5.12 ஆங்கிலத்துல தயவு கூர்ந்து நீங்க இணைய வழியில டவுன்லோட் பண்ணி படிங்க. cpm.org வெப்சைட்ல பார்ட்டி ப்ரோக்ராம டவுன்லோட் பண்ணி அந்த பார்ட்டி ப்ரோக்ராம்ல கட்சி திட்டத்துல 5.12 படிங்க. அந்த 5.12 என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, பாபா சாஹேப் அம்பேத்கர் காலம் முழுக்க சொன்ன வார்த்தை அப்படியே அந்த கட்சி திட்டத்துல எழுதி வச்சிருக்காங்க. அவருடைய ஆய்வுகள்ல மிக முக்கியமான ஆய்வு என்ன? அனிலேஷன் ஆஃப் காஸ்ட் தானே, ஜாதி ஒழிப்பு தானே. அனிலேஷன் வார்த்தைக்கு டிக்ஷனரியில போய் மீனிங் தேடுங்க. இந்த அனிலேஷன் வார்த்தைக்கு சமமான வார்த்தை என்ன, சினோனிம் என்னன்னு தேடுங்க. சினோனிம் என்ன, அதுக்கு சமமான வார்த்தை என்ன அப்படின்னு கொஞ்சம் போய். அனிலேஷன் சொன்னா அழித்தொழித்தல். ஜாதியினுடைய தோற்றத்தை பற்றி விவாதிக்கிறாரு முதல்ல 1916 கொலம்பியா பல்கலைக்கழகத்துல. அதற்கப்புறம் ஒரு 30 ஆண்டுகள் கழித்து தான் அவர் என்ன செய்யறாரு, ஜாதி ஒழிப்பு பத்தி எழுதுறாரு. முதல்ல ஜாதி என்ன, ஜாதி உலகத்துல எங்கெங்கெல்லாம் எந்தெந்த வடிவத்துல எல்லாம் வந்துச்சு, அது எப்படி உலக மக்களை ஒற்றுமைப்படுத்தாம போச்சுன்றத இந்தியாவில் ஜாதிகள் அப்படின்ற கட்டுரையில விவாதிக்கிறார். இரண்டாவதுல ஜாதி ஒழிப்புன்ற செயல் திட்டம் கொடுக்கிறார். ஜாதியை ஒழிக்கணும்னா என்ன செய்யணும், அனிலேஷன் ஆஃப் காஸ்ட்னா என்ன, ஒரு செயல் திட்டத்தை கொடுக்கிறார். சிபிஎம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி திட்டத்தின் 5.12 நீங்க பாத்தீங்கன்னா கிளாஸ் பிரீசப்போசஸ் அப்படின்ற வார்த்தை வரும். வர்க்கமாக அணிதிரள்வது என்பது அடிப்படை. எதற்கு அடிப்படை? ஜாதி ஒழிப்புக்கு. ஜாதி ஒழியணும் நீங்க ஆசைப்பட்டா அதுக்கு அடிப்படை என்னவா இருக்கணும், வர்க்கமாக ஒழிக்கணும். அதத்தான் நம்முடைய பேராசிரியர் நாகராஜன் அவர்கள் ரொம்ப அழகா சொன்னார். நீ ஜாதிக்குள்ள உட்கார்ந்துட்டு எப்படா நீ ஜாதி ஒழிக்க முடியும், நீ மதத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு நீ எப்படி மதத்தை ஒழிக்க முடியும்? மதவாதத்தை எதிர்க்கிற அப்படின்னா நீ தான் மதத்துக்குள்ள உட்கார்ந்துக்கிறிய, அப்புறம் எங்க மதவாதத்தை நீ எதிர்க்கிறது? நீ தான் ஜாதிக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறிய, நீ எங்க ஜாதிக்குள்ள உட்கார்ந்துட்டு ஜாதி எதிர்க்கிறது? இப்ப ஜாதியிலிருந்து வெளியில வந்தா தானே. அதுக்கு ரொம்ப அற்புதமான எக்ஸாம்பிள் வேற சொன்னார். அவரு நிறைய பேர் சொல்லி இருக்கலாம், ஆனா சூஸ் பண்ண பேரை பாருங்க. சிங்காரவேலரை சொன்னாரு, சீனிவாசராவ சொன்னார். இந்த வார்த்தையை சொன்னதை நீங்க கவனிச்சிருக்கலாம். ஏன்னா சிங்காரவேலர் ஜாதியை விட்டு வெளியில வந்தவர், ஜாதி ஒழிப்பு பத்தி பேசினவர். சீனிவாசராவ் ஜாதியை விட்டு வெளியில வந்தார். அவர் பேர்ல வேணா ராவ் நாம சேர்த்து வச்சுட்டு இருக்கலாம், ஆனா அவர் வெளியில வந்துட்டாரு. சரியா? இன்னும் ஏன் அந்த ராவ் சேர்ந்துட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாது. சரியா? ஆனா அவர் என்ன செஞ்சாரு, மீன் குழம்பு சாப்பிட்டிருக்காருல்ல, அரை ட்ரவுசர் போட்டுக்கிட்டு, பனியன் போட்டுக்கிட்டு, தொப்பி ஒண்ண போட்டுக்கிட்டு ஊர் ஊரா போனார்ல, மக்களோட வீட்டுல போய் வாழ்ந்தாருல்ல, அன்றாட மக்கள் என்ன சாப்பிடுறாங்களோ அந்த அன்றாட சாப்பிடுற சாப்பாடை சாப்பிட்டாருல, அதுதான் டீகிளாசிபிகேஷன். நான் ஒரு என்ன கிளாசிஃபை பண்ணி வச்சிருக்காங்க, நான் அந்த கிளாஸ் கிடையாது, நான் உலகின் வர்க்கத்தினுடைய ஆளு அப்படின்னு சொல்லி என் வாழ்வியல் மூலமாக காட்டுவது, என் வாழ்வியல் மூலமாக காட்டுவது, பேச்சில் அல்ல, எழுத்துல அல்ல. என் வாழ்க்கையை பார்த்து மத்தவன் சொல்லணும், அவன் வாழ்வியலை மாத்திட்டான்டா, அவன் ஏதோ ஒரு ஜாதியில பிறந்தான், ஆனா அவன் வாழ்வியல் பாரு அவன் ஜாதியில இல்ல. அதுதான் சீனிவாசராவ், அதுதான் உங்களுக்கு கீழ்வெண்மணி, அதுதான் தஞ்சாவூர். சும்மா இல்ல, கீழ்வெண்மணின்னு சாதாரண எவனோ இங்க கீழ்வெண்மணி பத்தி பேசலாம். நான் போனேன் இந்த விடல, அது என்ன ஒருத்தருக்கு தான் சொந்தமா அப்படிலாம் பேசுறாங்கல்ல இன்னைக்கு. தொட முடியாத சாக்கடிக்கின்றா நீ போனா. 44 உயிர் சும்மாவா? திடீர்னு எவன் வேணாலும் வந்துட முடியுமா? எவ்வளவு வேணாலும் தொற்ற முடியுமா? அங்க இருக்கிற ஒரு கல்லுக்கும் சிஐடி கொடுத்திருக்கு. தொழிலாளி வர்க்கம் தன்னுடைய சம்பளத்திலிருந்து கொடுத்திருக்கு. பெரிய பணக்காரெல்லாம் கொடுக்கல.
அப்படிதான் அந்த கல் அங்க உருவாயிருக்கு, அப்படிதான் அந்த கட்டடங்கள் அங்க உருவாயிருக்கு. விவசாய தொழிலாளர்களுடைய நினைவு சின்னத்தை எழுப்புறது. அந்த தொழிலாளிகளுக்கும் இன்னும் அந்த கட்டடத்தை முடிக்க முடியல. அந்த போராட்டம் இன்னும் அங்க நடந்துகிட்டு இருக்கு, அந்த கட்டடத்தை முடிப்பதற்கான போராட்டம். இந்த 5.12 சொல்றாங்க abolition of caste system. abolition வார்த்தையை பயன்படுத்துறாங்க. annihilation-க்கு synonym தான் abolition. annihilation-க்கு சமமான இன்னொரு சொல்லுதான் abolition. abolition-னா ஒழிப்பது, ஜாதி முறைமையை ஒழிப்பது வர்க்க போராட்டத்தின் கூறுன்னு சொல்றாங்க. கிளாஸ் மூவ்மெண்ட்னுடைய, டெமோக்ராட்டிக் ரெவல்யூஷனுடைய, ஜனநாயக புரட்சியினுடைய ஒரு பகுதின்னு சொல்றது. பார்ட் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரெவல்யூஷன். அபாலிஷன் ஆஃப் காஸ்ட் சிஸ்டம் இஸ் பார்ட் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரெவல்யூஷன். ஜனநாயக புரட்சியினுடைய ஒரு பகுதியாக நடக்கணும்னு சொல்றாங்க. அது ஒரு தனியா சீர்திருத்த இயக்கம் சொல்லல. ஜாதி முறைமை ஒழிப்பிற்கான சீர்திருத்தம் என்பது ஜனநாயக புரட்சியின் ஒரு பகுதி, பார்ட் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரெவல்யூஷன். இட் இஸ் நாட் சம்திங் டிஃபரண்ட், செப்பரேட் கிடையாது. வர்க்க போராட்டம் நடக்கிறது என்று சொன்னால், வர்க்க புரட்சி நடக்கணும்னு சொன்னா, அதன் விளைவாக ஒரு ஜனநாயக புரட்சி நடக்கணும் நம்ம ஆசைப்பட்டா, டெமோக்ராட்டிக் ரெவல்யூஷன் வேணும் நம்ம ஆசைப்பட்டா, அந்த டெமோக்ராட்டிக் ரெவல்யூஷனுடைய ஒரு பகுதி தான், அந்த ஜனநாயக புரட்சியின் ஒரு பகுதி தான் ஜாதி ஒழிப்பு, சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட். எனவே சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் வேற, டெமோக்ராட்டிக் ரெவல்யூஷன் வேற, அப்படி அல்ல. ரெண்டு சேர்த்து அதே பேராகிராஃப்ல கடைசி லைன்ல வரும். வர்க்க போராட்டமும் ஜாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டமும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது அப்படின்னு சொல்லி தான் அந்த பேராகிராஃப் வந்து அந்த 5.12 வந்து முடியும். ஆனா தமிழ்ல மொழிபெயர்க்கும் போது, இங்கிலீஷ்ல இருக்கிற விஷயத்துல தமிழ்ல மொழிபெயர்க்கும் பொழுது, இங்கிலீஷ்ல இருந்து இந்த அபாலிஷன் ஆஃப் காஸ்ட் சிஸ்டம்ன்றத அதே சொல்லால தமிழ்ல மொழிபெயர்க்கல. சென்ஸ் வருது, ஆனா அதே அது எங்க சிக்கல் இருக்கலாம்னா டிரான்ஸ்லேஷன்ல வேணா சிக்கல் இருக்கலாம். ஆனால் கட்சியினுடைய திட்டத்திலிருந்து 24வது கட்சி காங்கிரஸ் நகல் தீர்மானத்துக்கு வந்தீங்கன்னா, அங்க சோசியல் ஜஸ்டிஸ்னு ஒரு பேராகிராஃப், சமூக நீதினு ஒரு தலைப்பு இருக்கு நகல் தீர்மானத்துல. 24வது நகல் தீர்மானம் தயவு செய்து படிங்க. ஏன்னா இங்க வந்திருக்கக்கூடிய பெரும்பகுதியினர் கட்சிக்கு மாநாட்டு நிதி கொடுத்திருப்பீங்க. 1 ரூபாவோ 2 ரூபாவோ 5 ரூபாவோ 10 ரூபாய் கொடுக்காதவங்க இன்னைக்கு கொடுப்பீங்க. இந்த நகல் தீர்மானத்துல சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்ற அந்த தலைப்புல அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா, abolition of caste system, ஜாதி ஒழிப்பு அப்படின்னு எழுதியிருக்காங்க. அப்ப அந்த ஜாதி ஒழிப்பு அப்படின்றது எதோட சேர்ந்தது? வர்க்க ஒற்றுமையோட சேர்ந்ததா? அந்த வர்க்க ஒற்றுமைக்காக தான் தான் வாழ்ந்த அந்த 40 ஆண்டு காலத்துல பெரும்பகுதி உழைத்தாரா கவிஞர் தமிழொலி? அப்ப கவிஞர் தமிழொலி இன்றைக்கு இருந்திருந்தால் என்ன சந்தோஷப்பட்டிருப்பார்? அப்பா என்னோட நூற்றாண்டில் என் லட்சியத்தை அடைந்து விட்டேன்னு சந்தோஷப்பட்டிருப்பாரா? அந்த சந்தோஷத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கொடுத்திருக்கா. அதுதானே கவிஞர் தமிழொலியினுடைய நூற்றாண்டுல கவிஞர் தமிழொலி என் நூற்றாண்டு விரைவா போகல, என் நூற்றாண்டு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டுடைய அகில இந்திய மாநாட்டு நகல் தீர்மானத்துல நான் வந்து வீராயில என்ன எழுதணும், நான் மேதினத்தை வரவேற்கின்ற போது, அந்த மேதினம் பெரிய கவிதை, நான் வரவேற்ற அந்த மேதினத்தை, நான் வரவேற்ற அந்த செங்கொடியை, நான் இந்திய மக்கள் தங்கள் நெஞ்சில தைத்து வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்த கொள்கையை இன்றைக்கு மதுரையில, என்னுடைய தமிழ்நாட்டுல உலகத்தில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள்லாம் ஒன்றா சேர்ந்து விவாதிக்க போறாங்க. அதுல மிக முக்கியமாக இந்தியாவில் ஜாதி ஒழிப்பை பற்றி பேச போகிறார்கள் என்பதுதான் ஒரு மிக முக்கியமான செய்தி. அதுதான் கவிஞர் தமிழனுடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பார்வை. அந்த நகல் தீர்மானத்தில் தமிழொலியினுடைய பார்வை என்பது இதுவாகத்தான் இருக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து. உழைக்கின்ற மக்களை, அது விவசாய கூலியாக இருக்கலாம், நகர சுத்தி தொழிலாளர்களாக இருக்கலாம், பேர் மாறி இருக்கலாம், தூய்மை தொழிலாளர்கள் பேர் மாறி இருக்கலாம், சுமைப்பணி தொழிலாளர்களாக இருக்கலாம், வண்டி ஓட்டுறவங்களாக இருக்கலாம், மீன் பிடிக்கிறவங்களா இருக்கலாம், இன்னும் பல்வேறு தொழில்களை செய்பவர்களா இருக்கலாம். அத்துணை பேரும் வர்க்கமாக அணிதிரட்டுவோம். சோசியலிசமே தீர்வு என்பதை மக்களை உணரச் செய்வோம். சமதர்மமான வாழ்க்கை, அது சமூகத்திலும் சரி பொருளாதாரத்திலும் சரி அடைவதற்கான அனைத்து முயற்சியும் மேற்கொள்வோம். அதுவே கவிஞர் தமிழொலிக்கு நாம் செலுத்தக்கூடிய அஞ்சலி என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை கொஞ்சம் அழுத்திருங்க.